வணக்கம் நண்பர்களே, அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே ஒரு அற்புதமான சிவ மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். சிவ மந்திரத்திலே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதில் நம்ம வசிய பிரயோகத்திலே ரொம்ப ராஜ மந்திர வகையை சேர்ந்தது. இந்த ராஜ மந்திரம் அப்படின்னாவே சிவ மந்திரங்களை தான் குறிக்கும், சரிங்களா? அதுலேயே வசிய கலையில் இது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இந்த மந்திரம் நான் அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதை எப்படி சொல்லணும், என்ன முறை அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். இதை சோதித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி வேலை செய்யுது, இதோட சக்திகள் என்ன அப்படின்னு, சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு சாபம் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே சிவ மந்திரத்துக்கு எதுக்கும் சாபம் இருக்காது. என்ன அப்படின்னா, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா, பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போய் நீங்கள் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட சிவன் கோயில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரசித்தி பெற்ற பழமையான கோயிலில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் இந்த மந்திரத்தை சொல்லி 108 திருப்ப அர்ச்சனை பண்ணுங்க, சரிங்களா? அர்ச்சனை பண்ணிவிட்டு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் மட்டும் இருந்தால் போதும், சரிங்களா? இதுக்காக நீங்கள் எம்பெருமானோட ஃபோட்டோ, லிங்கம் அதெல்லாம் எதுவும் வாங்கி வைக்க தேவை கிடையாது, சரிங்களா? எப்பேற்பட்ட சிவ யோகிகளுமே ஒரு சின்ன விளக்க வச்சு அவ்வளோ பெரிய விஷயத்த நொடிப்பொழுதில் வேலையை முடிப்பாங்க, சரிங்களா? உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றினா போதும், சரிங்களா? நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்கள். எப்படி அப்படின்னா, இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும். சித்தி பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். ஏன் அதுக்கு முன்னாடி வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யும். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையுமே கொடுக்கும், சரிங்களா? என்னோடய குரு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காளி மந்திரமோ கருப்பர் மந்திரமோ நீங்கள் சொல்லும்போது, அந்த மந்திரத்தெல்லாம் நீங்கள் சித்தி பண்ணும்போது ஒரு 1008 உரு 5000 உரு இந்த மாதிரி போக போக தான் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். அந்த மந்திரம் சித்தி ஆகிறதுக்கான அறிகுறிகள், வைப்ரேஷன் நம்ம பாடியில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த வசிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 திருப்பு சொன்னாவே ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டுனால் அந்த வைப்ரேஷன், சரிங்களா? ஏன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஒழுங்காக சொன்னால் தான் சித்தி ஆகும், சரிங்களா? ஆனால் எப்படி நீங்கள் சித்தி ஆகுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு 3-4 திருப்பு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாவே உங்களுக்கு அளவற்ற வைப்ரேஷன் தெரியும். அது எப்படி அப்படின்னா, உங்கள் மனசை நீங்கள் நல்லா ஒருநிலைப்படுத்துங்க, சரிங்களா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. தியானத்தில் உட்காருங்க, சரிங்களா? எப்போதுமே காலையில் நம்ம மனசு அமைதியாக இருக்கும், சரிங்களா? அப்போது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசை நீங்களே கட்டி இந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்கள், சரிங்களா? இது ஒரு பயிற்சி தான்ப்பா, மனசை ஒருநிலைப்படுத்துகிற பயிற்சி. இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால மந்திரமும் வெகு சீக்கிரம் சித்தி ஆகும், சரிங்களா? சில பேருக்கு மனசை ஒருநிலைப்படுத்த தெரியாது. மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான விஷயமே ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதை படுத்திட்டாங்கன்னா போதும், எல்லாமே கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். இதுதான் அந்த விஷயம், சரிங்களா? உங்கள் மனசை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கட்டி உங்களுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, இந்த மந்திரம் உங்களுக்கு நல்லா ஆழமாக பதியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ருத்ராட்ச மணி மாலையாக இருந்தாலும் சரி, தாமரை மணி மாலையாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ருத்ராட்சமும் பயன்படுத்தலாம். 108 அந்த உரு கொடுக்குற எண்ணிக்கையில் ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ருத்ராட்சத்தை வச்சு ஜபம் பண்ணாதீங்க, சரிங்களா? அது எண்ணிக்கையிலேயே மனசு இதாகும், எப்போ இதாகும்னு, சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு விளக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ண ஆரம்பிங்க. சித்தி பண்ணோன்னா இவ்வளோ உருவெலாம் கணக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 108 சொல்லலாம், 1008 உரு கூட கொடுக்கலாம், 10,008 உரு கூட கொடுக்கலாம், சரிங்களா? எப்படி எனக்கு சித்தி ஆணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும். எப்படி அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும், சரிங்களா? அஷ்டலட்சுமியோட வசியங்கள் கிடைக்கும்பா. ஏன்னா ஒருத்தனுக்கு அஷ்டலட்சுமியோட வசியம் கிடைச்சா மட்டும்தான் கையில் பணம் காசு தங்கும்,
சரிங்களா. செல்வங்கள் தேடி வரும். தேடி வந்தாலும் பணம் சில பேருக்கு விரைய செலவாகும். அப்படி விரைய செலவு ஆகக்கூடாது. பணம் கையில் தங்கணும். சரிங்களா. இந்த மந்திரம் சொல்லும்போது பணம் கைக்கு தங்கும். அனைவருமே உங்களுக்கு வசியமாவாங்க. சரிங்களா. வீட்டில் இருக்க செல்லப்பிராணி கூட உங்கள்கிட்ட அதிகமாக நல்லா விளையாடும். எல்லாருமே அன்பாக பேசுவாங்க. உங்களுக்கு என்ன தான் கவலைகள் இருந்தாலுமே அந்த கவலைகள்லாம் போய் ஒரு மனசில் ஒரு ஆழ்நிலையில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே சிவமந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது ஆள் மனசில் உங்களுக்கு ஒரு எப்போதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களோட உடம்புல அந்த ஒரு விபூதி வாசனை, ஒரு சந்தன வாசனை அடிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே நீங்கள் பஞ்சாட்சரத்தை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சொல்லிட்டு வாங்களேன், உங்கள் உடம்புலையே ஒரு நல்ல மனம் வீசும். சரிங்களா. ஒரு சந்தனம், ஒரு விபூதி கலந்த வாசம் வரும். சரிங்களா. அது அப்பேற்பட்ட சிவபெருமானோட மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, யாராக வேணா இருக்கட்டும்ப்பா, அது எப்பேற்பட்ட ஆளாக கூட இருக்கட்டும். சரிங்களா. சவால் விட்டு பண்ணலாம். அது எவனா வேணா கூட இருக்கட்டும். அவனை மனசார உங்கள் நெத்தி போட்டில் நிறுத்தி இந்த மந்திரத்தை ஒரு 108 ஊர் கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த சம்மந்தப்பட்ட நபர் உங்களுக்கு வசியம் ஆவாங்க. சரிங்களா. மித்த வசிய மந்திரத்துக்கு இது கிடையாது. ஆனால் இந்த வசிய மந்திரம் எதுக்குமே விதிவிலக்கே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் வசியம் ஆகணும். அதுதான் கட்டாயம். சரிங்களா. அதுதான் சிவமந்திரம். இந்த மந்திரத்தை கொண்டு வேற்று கிரகத்தில் இருக்கக்கூட மனிதர்களை கூட வசியம் பண்ணலாம். சரிங்களா. இது எவ்வளோ பேர் நம்புகிறாங்கன்னு தெரில. இந்த மந்திரத்தை சோதித்து பார்த்தவங்களுக்கு இதோட பலன் தெரியும். ஏன்னா இது என்னோடய குரு சொன்னது. இதை அனைவருமே நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா. இந்த மந்திரத்தை நீங்கள் சோதிக்கணும்னா சிவபெருமானை நினச்சி உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி சும்மா ஒரு 108 திரும்ப மட்டும் இந்த மந்திரத்தை சோதிச்சு பாருங்கள். ஏன்னா சோதித்து பார்க்குறதெல்லாம் தப்பு கிடையாது. சரிங்களா. ஏன்னா எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு அப்புடின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வைப்ரேஷன் தெரியலைன்னா கண்டினியூ பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பவராக வேலை செய்யும். சரிங்களா. இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை மனசை ஒருநிலைப்படுத்தி ஆள் மனசில் நிறுத்தி சிவபெருமான் நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது மந்திரம் வெகு சீக்கிரம் சித்தியாயிரும். சித்தியானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி விபூதியில் இந்த மந்திரத்தை ஒரு 3 திருப்பு சொல்லி ஒரு விலங்கு மேலேயோ ஒரு மனிதர் மேலேயோ யார் மேலே வேணால் போடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக நிரந்தரமாக வசியமாவாங்க. அப்படி போட முடியாத பட்சத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சம்மந்தப்பட்ட நபரே ஃபோன் போடுவாங்க. அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களை தேடி வந்துடுவாங்க. சரிங்களா. இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்துங்க. சரிங்களா. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் விரதம்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அன்னத்தை எடுத்து சிவபெருமானை நினச்சி வச்சுருங்க. சரிங்களா. நீங்கள் உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த பிரசாதத்தை நீங்களே எடுத்து சாப்பிட்றலாம். சரிங்களா. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது சிவனுக்குன்னு அந்த ஒரு இதை நீங்கள் ஒதுக்கணும். சரிங்களா. அதே மாதிரி எந்த ஒரு மது சூது பெண்மோகம் இருக்கவே கூடாதுப்பா. சரிங்களா. இதெல்லாம் பின்விளைவுகளை கொடுத்துரும். இந்த மாதிரி தீய செயல்களை எதுலேயும் ஈடுபட்டுறாதீங்க. இறப்பு வீடு, இந்த தீட்டு, பெண்கள் தீட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க இந்த மந்திரம் சித்தியாகிற வரைக்கும். சரிங்களா. ரொம்ப கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்து பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். சரிங்களா. வசியத்துக்கு மட்டும் கிடையாதுப்பா, அனைத்துமே உங்களை இழுத்து கொண்டு வரும். சரிங்களா. சர்வ லோகமே உங்களுக்கு வசியமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணதுக்கப்புறம் எந்த தெய்வ சித்தி எடுத்தாலுமே குயிக்காக ரிசல்ட் தெரியும். சரிங்களா. இதெல்லாம் எந்த குருமாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னோடய குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த மந்திரத்தை ஒரு திருப்பு சித்தி பண்ணும்போது வசியக்காலெல்லாம் கண்ணா பின்னான்னு விளையாடும். சரிங்களா. இப்போ காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்கு மந்திரம் சொல்கிறீங்கன்னா அதே டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 மணிக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலை நீங்கள் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தினந்தோறும் 5 மணிக்கு தொடங்கிடுங்க. இந்த 5:10க்கு 5:15க்கு அப்படிலாம் தொடங்கக்கூடாது. நம்மளையோட தெய்வம் ரொம்ப நம்மளை மைனூட்டாக பார்த்துட்ருப்பாங்க. சரிங்களா. ஒரு நாளிகை கூட மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக 5 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த பூஜையை. சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தராச்சும் இந்த வீடியோவை பார்த்து பயன் பெறட்டும். சரிங்களா. மீண்டும் அடுத்த நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.